ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஏற்கனவே செப்டம்பர் மாதம் 2025 ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அதாவது 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்கிறாங்க, எனக்கு 29 வயசு ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து தனியாக தான் இப்போதைக்கு இருக்கேன். இன்னும் நான் சிங்கிளாக இருக்கேன். ஸோ 20 வயசு வரைக்கும் ஓகே ஃபேமிலி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணக்கூடாது. தனியாக வாழ கற்றுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம யாரையுமே நம்பக்கூடாது. ஸோ நெகட்டிவ் வைப் இருக்கிறவங்கள கிட்டவே சேர விடாதீங்க. ஸோ ஆல்கஹால் எடுக்கிறது வந்து குறைச்சிக்கிங்க. அதிகமாக எடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் வந்து இந்த சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து நிறைய இந்த ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட் ஸோ இந்த மாதிரி வந்து சேவ் பண்ண கற்றுக்குங்க பணத்தை. வேஸ்ட்டாக விரயம் பண்ணாதீங்க காசை, கொடி கூத்துன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எது மேலேயும் ஆசைப்படாதீங்க. புத்தர் சொல்கிற மாதிரி. ஸோ அதிகமாக ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆசை வந்து உங்களுக்கு வந்து நிராசையாக போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே நீங்கள் வேறு யார் மேலலாம் பாசம் வைக்கிறதுனா உங்கள் பிளட் ரிலேஷன் மேலே வைங்க. ஏன்னா அவங்க தான் உங்களை விட்டு எப்பவுமே போகவும் மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கருத்தை அவங்க பார்க்கும்போது யாரையும் நம்பாதீங்க. இந்த விஷயம் தான் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. யாரும் நம்புறதுனா உங்களுடைய பிளட் ரிலேஷன் நம்புங்க. வேறு யாரையும் நம்பாதீங்க. அது உங்கள் லவ்வராக இருந்தால் கூட அப்படின்ற மாதிரி ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது கமருதனுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சண்டையா, ஏதாவது பிரச்சனையா, இல்லை பேசலையா, இல்லை 2 பேருமே வந்து பிரிஞ்சிடலான்னு முடிவு எடுத்துட்டாங்களா? ஸோ எதுவும் தெரியல. இப்போதைக்கு எதுவும் பேச மாட்டாங்க. என்னென்னா பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் அந்த பிக் பாஸ் முடிஞ்சு அவங்களுக்கு பேமெண்ட் கையில் வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அடுத்த அப்டேட் எதாவது பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் சைலண்ட் மோடில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட்டு தேவையில்லாமல் இப்போ வந்து இந்த வீடியோவை பின் பண்ண காரணம் ஸோ இதை கேட்கும்போது தான் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ என்னன்னு தெரியல மக்களே. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா அடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி.